அன்பார்ந்த புத்துப்பல நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். சில பல நாட்களாக நாம் பயிர்ந்து வருகிற இந்த கலைத்துறை, அந்த காலத்து திரைப்பட துறையிலே இசை எந்த அளவுக்கு ஒரு ஆளுமையாக இருந்தது, இன்றைக்கும் அது கோல்டன் சாங்ஸ் என்று சொல்லத்தக்க விதத்திலே எல்லா குழந்தைகளால் கூட கவரக்கூடிய அளவிலே இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது நான் பள்ளி மாணவன், கல்லூரி மாணவன். ஆகவே ஒவ்வொரு பாட்டுகளும் எனக்கு செவிகளிலே ரீங்காரம் விட்டது ஆனால் என்று சிந்தையிலும் படிந்து விட்டது, பதிந்து விட்டது. இன்றைக்கு கூட எல்லாரும் அந்த கதை எப்பொழுது நடந்தது, ஏன் இந்த பாட்டு வந்தது என்று கூட சரியாத ஒரு நிலையிலே அதை நீங்கள் ஆழமாக ரசிப்பதை நான் பார்க்கிறேன். அந்த பாடல்கள், அந்த படங்கள் வருகின்ற பொழுதுலாம் உற்சாகத்தோடு எல்லாரும் பார்ப்பதும், போட்டி வருகின்ற பொழுது அந்த பாடல்களை படிப்பதும் என்றெல்லாம் ஒரு இன்வால்மெண்ட், அதை ஒரு ஆழமான ஒரு பதிவோடு தாக்கத்தோடு அதை படிக்கிறீர்கள். அப்பொழுது அதே நேரத்தில் நாங்கள் அந்த இளம் பருவத்திலே, அப்பொழுதுதான் பள்ளிக்கூடத்து பருவத்தில் இருக்கின்ற பொழுது அது எந்த அளவுக்கு எங்களுக்கு தாக்கத்தை உருவாக்கியிருக்கு என்பதற்காக இருக்கிறோம். பாசம் என்ற ஒரு திரைப்படம் மக்கள் திலகமும் அபிநய சரஸ்வதியாரும் நடித்தது. அதிலே ஒரு முதலிரவு பாடல், பால் வண்ணம் பருவம் கண்டேன், வேல் வண்ணம் விழிகள் கண்டேன், மான்வன் கண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் என்று அவர் பாட, கை வண்ணம் இங்கே கண்டேன் இதெல்லாம் அந்த அம்மையார் படிப்பார். பருவம் என்ற காலம் தொட்டு பழகும் எந்த மீனி தொட்டு அள்ளி அள்ளி எந்த நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா என்று அவர்கள் ஒரு முதலிரவு அந்த மோகத்தோடு பாடுகிற பாடல். இதிலே ஏராளமான வண்ணங்கள் வரும். கண்ணும் மின்னும் மங்கை வண்ணம் குந்தன் முன்னும் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா, கண்ணும் மின்னும் மங்கை வண்ணம் குந்தன் முன்னும் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா. கம்பராமாயணத்தில் ஒரு மலம் ஐவண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகத்தெல்லாம் உய்வண்ணமாகும் போல் மைவண்ண தலைக்கு போரில் வளைவண்ண தன்னலே என் கைவண்ணம் அங்கு கண்டேன், என் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று வருவார் மூலம் அகலியை விமோச்சனம் கிடைத்த அந்த நேரத்தை சொல்லி அதை அந்த கட்டத்திலே கம்பர் மிக அருமையாக அதை சொல்லாட்சியை கொடுத்துருப்பார்களோ, அதே சொல்லாட்சியை இங்கே கவிஞர் கொடுக்கிறார். எத்தனை வண்ணம் வருகிறது என்று பாருங்கள். மிக அருமையான பாடல் இது. அதிலே மக்கள் திலகமும் அபிநய சரஸ்வதியாரும் அற்புதமாக நடித்திருப்பார். இதோ விஸ்வநாத ராமமூர்த்தி ஐயா, மெல்லிசை மன்னர்கள் மிக இனிமையாக அந்த பாடலுக்கு மிட்டமைத்திருப்பார்கள். ஒவ்வொரு அந்த படம் ஒருவேளை அதிகமாக வெற்றி பெற முடியவில்லை என்றால் அது ஒரு எதிர்மறை மக்கள் திலகத்தினுடைய ஆதரவாளர்கள் அவருக்கு அதில் அப்படி ஒரு சோக முடிவெல்லாம் வரக்கூடாது என்று இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அது வேண்டாம் என்று சொன்னார்கள். அவர் கதைக்கு நன்றாக இருக்கு என்று ஏற்கிறதே தான் முடியாது பிடித்தார். ஆனால் இந்த பாடல்கள் எல்லாமே கற்கண்டு சுவையில் இருந்தது. அது இந்த முதலிரவு பாடல் மிக அருமையாக இருந்தது. கேட்டு பார்ப்போமா? மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சம் வண்ண வஞ்சி திட்டு அஞ்சி அஞ்சி கெஞ்சும் போது ஆசை இல்லையா, நேர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து, நேர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து வாவென்று அள்ளி கொண்ட மங்கை இல்லையா. சந்திப்போமா? வணக்கம். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன், கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன்.